நம்ம ஜூலி அக்கா பிரஸ் மீட் கொடுக்குறன்ற பேர்ல அதுவா மாட்டிக்கிச்சு. அதாவது மார்ச் மாசம் அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சான். புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா கலைஞ்சிருச்சான். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க, எப்படிலாம் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்களேன். அதே மார்ச் மாசம் தான் அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுச்சு. நான் பொய் சொல்றேன்னா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் குழந்தை அபார்ட் ஆச்சுன்னா சத்தியமா யாராலையுமே தாங்க முடியாது. அந்த வழி அவ்வளவு சீக்கிரம் போகாது. எப்படி பச்சை போய் பேசுற ஜூலி? நீ பிக் பாஸ்ல ஆல்ரெடி செருப்படி வாங்கினது பத்தாதா? இன்னும் நீ மத்த எல்லாருக்கிட்டும் செருப்படி வாங்காம நீ அடங்க போறது இல்ல. எவ்வளவு பச்சை போய் எப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க பாருங்களேன். இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா மார்ச் மாசம் அபார்ட் ஆச்சுன்னு. அதே மார்ச் மாசம் தான் அண்ணே நீங்க எந்த தொகுதின்னு சொல்லுங்க, அந்த இடத்துலதான் நான் டேரா. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அதெல்லாம் சொன்னதும் மார்ச் மாசம் தான். மத்ததெல்லாம் பேசல வாய் கிழிய. நான் போய் பிரச்சாரம் செய்வேன், தனியாலாம் நின்னு போராட்டம் பண்ணல, அதுவும் மார்ச் மாசம் தான். அபார்ட் ஆன பொண்ணு, ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை கர்ப்பமா இருந்து கலைஞ்ச பொண்ணுங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் எழுந்து கூட நிக்க முடியாது. அவ்வளவு வலி இருக்கும். அந்த வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தியா? நான் கேக்குறேன். நீ டிவி கேல விழுந்து விழுந்து கத்துன பாரு, ஒரே சூரியன் தான். அதுவும் மார்ச் மாசம் தான். வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடாத, ஈஸியா மாட்டிக்குவ. பொய் சொல்றவங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. நீ பேசுறது உனக்கே தெரியும் பொய்ன்னு. எதுக்கு இந்த பித்தலாட்டம் டிராமா? கூடிய சீக்கிரம் உன்னுடைய நீ சம்பந்தம் எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கன்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். உன்னையும் உன் வீட்டுக்காரையும் உள்ள புடிச்சு போடாம விட மாட்டாங்க. அதாவது உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சு உன்னையும் உன் புருஷனையும் உள்ள புடிச்சு போடாம விட மாட்டாங்க பாருங்க. இதே மாதிரி பொய் சொல்லிட்டா திரி. நாங்கெல்லாம் யாருமே எதுவுமே பண்ணல, நீயே தான் மாட்டிக்கிற. நீயே தான் பொய் சொல்லி போய் இது மாதிரிதான் பிக் பாஸ்ல பொய் சொல்லி மாட்டின. இன்னைக்கு இதோ பிரஸ் மீட்ன்ற பேர்ல சொந்த காசுலயே சூனியம் வச்சுப்பாங்க தெரியுமா? அது இதுதான். நீ ஏன் மாட்டின? நான் பொய் சொல்றேன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. மார்ச் மாசம் அவங்க சொன்ன மாதிரி அபார்ட் ஆயிட்டு இருந்தா யாராலையுமே சத்தியமா சொல்றேன் என்னாலே ஏத்துக்க முடியாது. நான் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன். முடிஞ்சாதான் பேச முடியும். இவங்க சொல்றது எல்லாமே போயின்னு அப்ப தெரியும். என்ன ஜூலி, ஆபீசர்ஸ் எல்லாம் பிள்ளைய நெருக்குறாங்க போல இருக்கு, அதனால கதறிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. எங்க அண்ணா அப்பவே சொன்னாரு, ஏண்டா இந்த விஜய தொட்டோன்னு நினைப்பீங்கன்னு. எங்க அண்ணனை ஏன் தொட்டோன்னு இப்ப தோணுதா? நம்ம பிக் பாஸ்ல வந்தோமா, அதுக்கப்புறம் அதுல செருப்படி வாங்கிட்டு வெளியில வந்தோமா, வெளியில கொஞ்சம் செருப்படி வாங்கிட்டு கம்முன்னு இருந்தோமா, ஏதோ நடிச்சோமா, ஏதோ செஞ்சோமா, வாழ்ந்தோமா, அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா கம்முன்னு போயிருக்கணும். எவ்வளவு தோழிமார் வலைத்தளத்துல உங்ககிட்ட சொன்னாங்க, யூ ஆர் நியூ மேரிட் கேர்ள், பிளீஸ் கோ வே அப்படி சொன்னாங்கல்ல, ஏன் கேட்கல? இப்ப எங்க அண்ணாவ எவ்வளவு பீச் 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 வா போ, நீ வாடா போடா அப்படிலாம் பேசிட்டு இப்போ பேபி அவரால் அபோஷன் ஆயிடுச்சா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தாய்மைனா என்னன்னு உனக்கு தெரியாதா? மார்ச் மாசம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறீங்க, ஓகேவா? அந்த டைம்ல தான் உங்க பேபி அபோஷன் ஆயிடுச்சு. பாவம் அப்படின்னு இப்ப நீங்க கண்ணீர் விடுறத தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து பாவம் இந்த பொண்ணு சிச்சோ இவ்வளவு கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சீங்களா? அது பழைய தமிழ்நாட்டு மக்கள். ஓகே, இப்ப இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெஷ் பீஸ். ஏன் தெரியுமா? எல்லாம் தெளிவா இருக்காங்க, பயப்பிள்ளைங்க வச்சு செஞ்சிட போறாங்க. ஒரு பேபி வயிற்றுல இருக்கு அப்படின்னா நான் ஒரு தாய் எவ்வளவு டயர்டா இருப்பாங்க. அதுக்கும் மேல அதை கேர் பண்ற அந்த எமோஷன் டைமே நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி இருக்கீங்க நீங்க வீச்சுன்னு பிர்னா வீச்சுக்கு போனீங்க, அங்க இருக்க பூச்சி புழு எல்லாம் தெரிச்சு ஓடிருச்சு ஆளை பார்த்ததும். அந்த அளவுக்கு நீங்க உங்க வாயை திறந்தா. அப்படி இருக்கும்போது அது இல்லாம எங்க அண்ணாவுக்கு வேற பிரச்சாரத்துக்கு நீ நாளைக்கு தானே வரணும், இன்னைக்கே வந்துட்ட வாடான்னு சொல்லிட்டு இப்ப அந்த வாயிலையும் நான் அப்படி சொல்லலையே, வாங்கண்ணான்ற வணக்கங்கண்ணான்ற என்ன எங்க அண்ணன் டைலாக எங்களுக்கு எடுத்து ஊதுறீங்களா? விச்சுவல் வாரிசு எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க தேவையில்லமா, எங்களுக்கு திறமை இருக்கு, ஓகேவா? நீங்க ஏதோ நீங்க பெரிய ராணி, உங்களை வச்சு பேசினாதான் எங்களுக்கு சம்பாத்தியம் வரும். எப்படி சொல்றதுன்னே தெரியல, இது சொல்லவே வேணாம். அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி பண்றதை விட மக்களுக்கு நல்லது செய்யறாலும் நீங்க எங்க அண்ணனுக்கோ இல்ல அண்ணன் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அறிவோட தான் வேலை செய்ய வந்திருக்காங்க, செய்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க அறிவில்லாம யாருக்கு போய் சொம்பு தூக்குனீங்களோ அவங்க இப்ப உங்க கூட இல்ல, பாத்தீங்களா? அதுதான் ஆழம் தெரியாமல் கால வைக்க கூடாது. இன்னொரு பழமொழியும் இருக்கு, தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சுடுதா, நல்லா சுடுதா, போய் கூழ்தா தண்ணி ஊத்தி ஆத்திக்கோ. என்னால் முடியலை ஆக்சுவலி, எனக்கு சத்தியமாக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. கண்டினியூஸாக எனக்கு இருமல் வரும். அதனால தான் நான்
லாஸ்ட் வீடியோ கூட எனக்கு இருமலாக வந்துட்டு இருக்கும், அதனால தான் நான் போடாமல் இருந்தேன். ஆனால் இந்த தடவை என்னால் ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசினா விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் வந்து விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கோவப்படலை. ஏன்னா எங்கள் அண்ணா அதுக்கு நின்றுட்டார்ல. ஸோ எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறப்போ நாங்கள் நிற்க வேண்டாமா சொல்லுங்கள்? இன்னொரு விஷயம் என்னன்னா, விபச்சாரி அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு மன கஷ்டத்தோட அது ஒரு பண்ணுறாங்க. அதை ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இப்போ பேசிட்டீங்க. ஓகே, அதுக்கு எங்கள் அண்ணா எங்களுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அதை விட்டுருங்க. இந்த ஜூலி, ஏம்மா ஜூலி, பெரிய வெயிட்டிங்கு. ஷோ கடவுளே, இந்த பொண்ணை என்னதான் செய்யறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க பிரச்சாரம்? உன் பிரச்சாரத்தை போய் குப்பையில போடு. ஒன்னு எப்படியோ உன் பின்னாடி திரிவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளும் மண்டையும் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளா? சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? எங்க அண்ணன் கூப்பிடாத அன்னைக்கே சொன்னோம்ல, நீ எல்லாம் அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு ஒரு தகுதி கிடையாது. தகுதியற்ற ஒரு பொண்ணு நீ, சரியா? அண்ணனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒன்னுட்டு மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசிட்டு இருக்க. என்ன ஓவரா ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா நீ? கிட்னி திருடி எப்படி இருக்கு உனக்கு? கோவம் வருதுல உனக்கு, அப்படியே ஏறும்ல இது. உனக்கு தான் கண்டிப்பா கிட்னி திருடி. நர்ஸா இருந்துகிட்டு நீ எல்லாம் வந்து எப்படி இவ்வளோ ஒரு சாதாரண நர்ஸ்ல இருந்து நீ எப்படி இப்படி முன்னுக்கு வந்தேன்றது வேண்டாம். ரொம்ப அசிங்கப்பட்டுருவ. மூடிட்டு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூனா அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அது உன் வேலையை உன் புருஷனோ நீயும் ஒன்னா எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கோ. நான் லாஸ்ட் வீடியோலயே நான் உனக்கு வந்து வார்ன் பண்ணேன், நீ கேட்கல. இன்னொரு தடவை அண்ணனை பத்தி நீ இன்னொரு தடவை வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன வல்கர் வாரியர்ஸா? நாங்களாம் வல்கரா? நீங்க தான்மா வல்கரு. வஸ்ட்டுமா நீ வஸ்ட்டு. எவ்வளோ பொய் பேசுவ, பித்தலாட்டக்காரி, பொய்க்காரி, பொய் வாய திறந்தா பொய். அப்படியே ஒரு நடிப்பு ராணி. நானும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, ரொம்ப தப்பா இருக்கும், ரொம்ப டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா நீ ஓவரா பண்ற. ரொம்ப ஓவர் சீன் வெயிட்டிங்னு எங்கானே டைலாக் பேசுறதுக்குலாம் உனக்குலாம் ஒரு தகுதி இல்லை. தகுதியற்ற ஒரு ஒரு பொண்ணுன்னு கூட என்னால சொல்லவே முடியல. உன்னையெல்லாம் காசுக்காக எதா வேணாலும் நீ பண்ணுவ, எதுக்கு வேணாலும் நீ இறங்குவ. என்ன மாதிரி கேவலமா எந்த ஒரு ரிஸ்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியும், சரியா? எங்க எல்லாருக்கும் தெரியும். நீ ஜூலி வந்து பணத்துக்காக என்னென்ன வேலை பார்க்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், சரியா? எல்லாருக்குமே தெரியும். ரோட்ல போய் பிச்சை எடுன்னு சொன்னா கூட நீ பிச்சை எடுப்ப, பிச்சைக்காரி. ஆளு மண்டையும் பாரு. இனிமே நீ விஜய் அண்ணன்னு கூப்பிட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான். அண்ணனு கூப்பிடாத, உனக்கு தகுதியே கிடையாது, அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது உனக்கு. நீ யாரு எங்க அண்ணனை பத்தி அண்ணன் கூப்பிடுறதுக்கு? நீ யாரு? ஓஃப். இன்னொரு தடவை நீ வீடியோ போட்டுட்டே இரு, உனக்கு நாங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்க அண்ணனுக்கு நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம் எங்க அண்ணனை, சரியா? எங்க அண்ணனுக்காக நாங்க நிப்போம். எங்களுக்காக எங்க அண்ணன் நிக்கிறாருல, அதே மாதிரி எங்க அண்ணனுக்காக நாங்க நிப்போம். சரியான பொம்பளையா இருந்தா அண்ணன் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, நடுவுல நின்னு இதே மாதிரி பேசு. சரியான பொம்பளையா இருந்தா வந்து பேசுடி பார்க்கலாம். ஆளும் மூஞ்சியும் பாரு, தலையை விரிச்சுக்கிட்டு கேவலமா, பெரிய அழகு நினப்பு மனசுல, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி, இதுல எல்லாம் ஃபில்லம் பண்ணிட்டு இருக்க. மேக்கப் போடாம பார்த்தா கேவலமா இருப்ப, மூஞ்சியும் மோரக்கட்டையும், ஆளும் மண்டையும் பாரு. எல்லாம் காசு வந்து அப்படியே மயிறு. அக்கா, ஜூலி அக்கா, எப்படிக்கா இருக்கிறீங்க? ரொம்ப நாளா நீங்க அண்ணனை வீட்டை விட்டு வா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவர் வந்துட்டாரு. ஆக்சுவலா இனிமேல் நீங்க அவர் எங்க தெரியுமா போய் பார்க்கணும்?
தலைமை செயலகத்துல சிஎம் சீட்ல சும்மா கெத்தா உட்காந்துருப்பாரு எங்க தலைவர். அங்க போயிட்டு நீங்க பார்த்துட்டு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடலாம். சரியா? ஏய், நீ கிட்னி திருடியாடி? நீ ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்க. நீ பண்ற ஆளுதான். அதானே நான் அப்பவே யோசிச்சேன், என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஒரு பைத்தியம் உள்ள வருதே அப்படின்ட்டு. இப்பதானே தெரியுது சம்மந்தம் இல்லாம வரல, சம்மதத்தோட தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க, வீட்டுல இருப்பீங்க இல்ல ஆபீஸ்ல இருப்பீங்களா? எந்த ஆபீஸுங்க மேடம்? கிட்னி திருடுற ஆபீஸு? வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாமா? தேவையில்லாத பேசி பிரச்சனைக்குள்ள இப்ப மாட்டி இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு. வாழ்க்கைய பாருங்க. நீ ஒரு பெரிய ஃப்ராடு. தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு உன்னைய பத்தின விவரங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமலையா இருந்திருப்பாங்க. யாரா இவ சம்பந்தமே, நானே யோசிச்சேன் யாரா இந்த பைத்தியம் சம்பந்தமே இல்லாம டக்குன்னு உள்ள நுழையுதேன்னு. ஒன்னும் தெரியாத நானே அதை யோசிச்சேன். தேவையில்லாம மாட்டிக்கிட்டியம்மா. என்ன ஏதுன்னு சொல்லி தொலை. கண்ட கர்மத்துக்கு வரல உள்ள, இது என்ன ஏதுன்னு சொல்லி தொலை. இல்லைன்னா மாட்டிக்குவ, வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும். உன் மூணாவது புருஷன் இப்ப எவனையும் ஒருத்தர் நான் சொன்னல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான். எத்தனை புருஷனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் மூணாவதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மூணாவது புருஷன் என்ன 4வது தடவை கல்யாணம் பண்ணுவாங்க? பைத்தியக்காரி. மென்டலா நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையுமே. இவரே 3வது புருஷன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் கல்யாணம் ஆச்சான். 10வது புருஷனா இருந்தாலும் 10வது புருஷனை ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுவாங்க. இவ்வளோ பேசுறல, அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். நம்ம இதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும், நம்ம ஹிஸ்டரியை எடுத்து நோண்டுவாங்க, நம்ம இருக்கணும். போய் பொழப்ப பார்த்து என்ன எதுன்னு முடிச்சு விட்டுட்டு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாரு. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஐயோ, இது வேற ஒரு கொடுமை. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்ப பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல. நல்லா டைம் எடுத்து இப்ப இந்த 10 லட்சம் கோடி அடுத்து வர முதலமைச்சர் எப்படி கடன் அடைக்கிறாரு எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா உள்ள வந்திருக்கலாமே. எதுக்கு தப 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 தூரம் ஓடியான்ட்டீங்க? இப்ப வந்து பயப்படுறீங்க. ஐயோ இவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு கடன் இருக்கு. கொடுங்க, ஆதவர்ஜனா மாமியார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவங்க மாமனார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அவர் மச்சனை அங்க பாண்டிச்சேரியில நிக்கிறாருல, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. எல்லாரும் கொடுங்கப்பா. நீங்க தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்க. நீங்க கொடுங்க காசை. மக்கள் கிட்ட இருந்து இதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்குறீங்க. கேட்டிங்களா? அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா 6 மாசம் டைம் கேட்டாங்களாம். யார் அந்த பிள்ளைகிட்ட 6 மாசம் டைம் கேட்டாங்கன்னு தெரியல. கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காங்களே தவிர 6 மாசம்லாம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. 2வது 5 வருஷம் கழிச்சு சாவகாசமா வந்து ஆட்சி அமைக்க வேண்டியதானே இருக்கு. லூசு முண்டம், உங்க ஓட்டெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க பாரு. அது மாதிரி மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால உடனடியாக சிஎம் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் ஓட் பண்ணி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கொண்டு போய் சிஎம் உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னேன், ஆதவர்ஜனா பணம் கொடுக்க வேண்டியதானே, அவங்க மாமியார் கொடுக்க வேண்டியதானே, அவங்க மாமனார் கொடுக்க வேண்டியதானே, மச்சனை கொடுக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? தெரியல. நீங்கள் சோறு தின்றதுக்கு அவங்க எதுக்கு பில்லு கொடுக்கணும்? பொது சேவைக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்குன்னு மொத்தத்தையும் விற்று கொடுத்துட்டு நடுத்தரில் வந்து யாராவது உட்காந்துருப்பாங்களா? அந்த காலத்து சிஎம்ஸ் மாதிரி இல்லை. இப்போ சுரண்டி தின்னவங்க தான் கொடுக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்டலாம் வந்து யாரும் கேட்கவே இல்லை. நீங்கள் ஒத்த பைசா கூட கொடுக்கவும் போகிறது கிடையாது, அது தெரியும். நீங்கள் ஏன் லவான்னு கத்திட்டு இருக்கீங்க? யார் செக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு செக்கு கொடுக்க போகிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லையே. நீங்கள் தேவையில்லாத வந்து லோன்னு உழப்பாயில் ஏதோ ஒன்று அடித்த மாதிரி எதுக்கு கத்திட்டு கிடக்குறீங்க? இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷன் இருந்தாலும் ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால் வாங்க முடியாது. புரியுதா? எம்எல்ஏ சீட்டுலாம் அப்புறம்.
சும்மா நசன்னு யாரையாவது குறை போட்டுக்கிட்டே அலையிறீங்க. ஆட்சி நல்லாட்சி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காங்களே தவிர கடன் இருக்குன்னு தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்கும் கடன் இருக்குன்னு தெரியும், சமாளிக்க முடியும்னு தான் சிஎம் ஆகியிருக்காங்க. டைம் தானே கேட்டாங்க, உங்கள்கிட்ட உங்கள் சொத்தை எழுதி கேட்டாங்க, கேட்டாலும் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களா? ஆமக்கறி தின்னவங்களுக்குலாம் அறிவு இருக்காதுன்றது இதுதான். தலைவன் தான் இப்படின்னா நீங்களுமா? ஐயோ கடவுளே, ஏமா சும்மா வைமா. எனக்கு சாரி, எனக்கு சிரிப்பாக தான் வருது. இப்போதான் ஜூலியோட இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மேடம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை, பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜூலி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா தளபதியோட ஸ்டைலை வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதை பார்க்கவே சகிக்கலை. அவர் ஸ்டைல் அவருக்கு தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஆண்டவன் மூளைன்னு ஒன்று கொடுத்துருக்கான்ல, அதை வச்சு யோசிச்சு என்னென்னமோ ஏதாச்சும் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டைல் அவருக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா இல்லை. அண்ட் உங்களுக்கு அவ்வளோ சீனே இல்லை, ஓகேவா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க, உங்கள் ஆஃபீஸில் இருங்க, ஓகே? நீங்கள் பனையூர் வாங்க, நீங்கள் வராதீங்க, வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகே? அதனால இந்த டயலாக்லாம் நிறுத்திட்டு மைனர் பசங்க கிட்ட கடி வாங்குறத விட்டுட்டு யார்கிட்ட கடி வாங்கணுமோ அவங்க கிட்ட போய் கடி வாங்குங்க, ஓகே? இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, இந்த மாதிரி மற்றவங்க வாயில் விழாதீங்க. இன்னும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு என்ன பேர் இருக்குன்றத ஃபஸ்ட்டு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஒரு 2 வீடியோனால உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் ஆகிட்டே இருக்க தவிர உங்களுக்கு பாசிட்டிவாலாம் எதுவும் உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் வரப்போகிறது கிடையாது, ஓகே? உங்கள் ஃப்யூச்சரை பாருங்கள், உங்கள் பர்சனல் லைஃப்பை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். போங்க, ஹனிமூன் போனீங்களா? போகலன்னா பிளான் பண்ணுங்க, போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்றதை பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசாதீங்க, பேசுங்க, உங்கள் ஸ்டைலில் பேசுங்க, ஓகேவா? அவரோட ஸ்டைலில் நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது. காமெடி பண்ணுறியா? சிரிப்பாக இருக்கு, செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. என்னால் இன்னும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் நல்லா இல்லை பார்க்க, ஓகேவா? வேற ஏதாச்சும் நல்லா ட்ரை பண்ணிட்டு உன் ஸ்டைலில் கொண்டு வா. ஓடு 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 ஓடு.